மருத்துவர். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஓகேங்களா, மருத்துவம்னா எப்படி தெரியும்? மருத்துவம்னா என்ன உங்களுடைய கான்செப்ட் படி? நார்மலா எல்லாத்தையும் சேர்த்துங்க, அலோபதியில இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மருத்துவம்னா டக்கு நம்ம மைண்டுக்கு வர்றது என்னவா இருக்கும்? மருந்து மாத்திரை. அப்புறம் டயட்ல அதெல்லாம் டயட்ல வந்துடும். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட்லேயே பண்ணிடலாம். சுகர் டெஸ்ட் பண்றோம், இந்த டெஸ்ட் பண்றோம், அந்த டெஸ்ட் பண்றோம். ஆக்சுவலா யாருமே இப்பெல்லாம் பாத்தீங்களா அலோபதி டாக்டர் யாரும் கையில நாடி தான் பிடிச்சி பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன ஆமா எல்லாமே ஒரு 1.5 மீட்டர் தள்ளி தான் உட்காந்து பாக்குறாங்க. அவங்க என்னன்னா நீங்க பேப்பர்ல என்ன கொண்டு வரீங்களோ அதுக்கு கன்சல்டன்சி பண்ணுவாங்க. நீங்க என்ன பேப்பர்ல கொண்டு வரீங்களோ அந்த பேப்பர்ல ரிப்போர்ட்ல அந்த ரிப்போர்ட்ல கூட ஒரு 10-15 பேஜ் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபைனலா அந்த இம்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அது மட்டும் தான் ஓகேங்களா? அந்த இம்ப்ரெஷன் மட்டும் இல்லையா, அது மட்டும் தான் அவங்களுக்கு வேணும். அந்த இம்ப்ரெஷன்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியுமோ இல்லை என்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ இல்லை என்ன அறுவை சிகிச்சை பண்ண முடியுமோ அது மட்டும்தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நோய் வந்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய மனசு பயம். இவரு என்ன படம் விஜய் படத்துல சொல்லுவார்ல, சுத்தி சுத்தி கொண்டு பயம், வேட்டைக்காரன் பயம். அந்த மாதிரி இப்போ மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்ல. முன்னாடி எல்லாம் நம்ம இருமும் போது நம்ம கேஷுவலா இருமிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு பப்ளிக் லெவல்ல போயிட்டு ஒரு தும்மலோ இருமலோ போடுங்களேன், 10 பேர் மூக்க மூடுவோம், 10 பேர் இப்படி புரிஞ்சுக்குவோம், 10 பேர் அங்க எது அவனுக்கு கொரோனா வந்துருமோடா என்ன கூட ஒரு பயம். இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு வயிற்றுல ஏதோ ஒரு லைட் அந்த இடத்துல ஓரமா வச்சு கட்டியா இருக்கு, ஒருவேளை கேன்சலா இருக்கும். நம்மளே இப்ப நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ மருத்துவம் அப்படின்னால ஒரு சின்ன பயம்ங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்லாம் இல்லை. நம்ம அக்குபஞ்சர் மருத்துவங்கிறது இது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் நம்மளோட அக்குபஞ்சர் மருத்துவத்தை நாம எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுல என்னன்னா இதுதான் பஞ்சபூதம். ஓகேங்களா? நம்ம மாடர்ன் மெடிசன் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்றோம், பட் நீங்க நோட் பண்றது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மாடர்ன் மெடிசன் வந்து இது சார்ந்த விஷயங்களை வந்து, அதாவது மண் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மண்ணுனா வேற ஒன்றும் இல்லைன்னா நம்முடைய பயாப்சி டெஸ்ட் எடுக்கிறோம், நம்முடைய மலம் சார்ந்த விஷயங்களை கொடுக்குறோம், நம்முடைய உடல்ல உள்ள செல் திசுக்களை கொடுக்குறோம் ஏதோ ஒண்ணு பார்க்கறதுக்காக. அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது 100% இதுதான் ப்ராப்ளம், இதுதான் உள்ள இருக்குங்கிறது அக்கு வேற ஆணி வேற குறிச்சு கொடுக்குற மாடர்ன் மெடிசன். நம்ம மெடிசன் பத்தி சொல்ல வரல, மாடர்ன் மெடிசன் சொல்ல வரல. ஏன்னா பக்காவா உங்களுக்கு மெஷின் இருக்கு.
எல்லாத்தையுமே பக்காவா பண்றது. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு யூரினையோ பிளட்டையோ இல்ல நம்ம வாமிட் சாம்பிளையோ ஏதோ நீங்க கொடுத்தீங்கன்னா 100% அக்கு வர ஆணி வர வச்சு இம்ப்ரெஷன் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆனா இந்த நெருப்புங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, எல்லா சமயத்திலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்க உடம்புல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க, 104 டிகிரி 105 டிகிரினா காய்ச்சல் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இல்ல நெருப்போட தன்மை மாறுபாடு இருக்கு அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம உடம்புல நேச்சுரலா நெஞ்செரிச்சல் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? நெஞ்செரிச்சல் அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர்ற அசிடிட்டி மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நெஞ்செரிச்சல். நம்ம சாப்பிட்ட விஷயம் மேல் நோக்கி வரும். பொதுவா மேல் நோக்கி எதெல்லாம் எழும்புதோ அதெல்லாம் உப்போட தன்மைன்னு சொல்லுவாங்க. உப்பு பொதுவா நீங்க இந்த கிறிஸ்டல் சால்ட் பார்த்திருக்கீங்களா? தாறுமாறான ஷார்ப்பா இருக்கும். ஓகேங்களா? ஷார்ப்பா இருக்கும். எதெல்லாம் நம்ம உடம்புல நம்மளுடைய ஆக்சுவல் பொசிஷன்ல இருந்து மேல் நோக்கி வருதோ அதெல்லாம் வந்து உப்போட தன்மை, அதாவது நெருப்போட தன்மை. நீங்க நெஞ்செரிச்சலோட ஒரு டாக்டர்கிட்ட நீங்க சொல்லாம போகல, அவருக்கு உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுருவாரு. ஆனா நமக்கு பார்த்தா நெஞ்செரிச்சல் இருக்கு, வெப்பத்தோட தன்மை மேல் நோக்கி இருக்கு. அதான் அவங்களால இந்த மாதிரி விஷயங்கள்ல 50% மட்டும்தான் அவங்களால கிளியரா கண்டுபிடிக்க முடியும். இது 50% கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது. ஓகேங்களா? இங்க நம்ம நெஞ்செரிச்சல் உப்புன்னு சொன்னனால ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் இது நம்மளுடைய பூமி. ஓகேங்களா? சூரியனோட தன்மை என்னன்னா விளக்கு விசை கொடுக்கும். அதனாலதான் ஒரு பிரபஞ்ச பெரு வெடிப்புக்கு அப்புறம் எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ்ல போய் தூக்கி எறியப்பட்ட பாறைகள் தான் இன்னைக்கு நம்ம பல பிளானட்ஸாவும் சப் பிளானட்ஸாவும் ரொட்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சூரியன்ல இருந்து விலக்கி வைக்கப்பட்ட விசைகள். சூரியன் எப்பயுமே ஒரு விளக்கு விசை, அதாவது நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே நம்ம உடம்புல இருந்து விளக்கு விசையத்தான் இருக்கும். இப்போ ஒரு பொருள் அங்க இருந்து இடமாற்றம் நடக்குதுன்னு வைங்களேன், நெருப்பு ஒரு விதத்துல காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பூமியை சுத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அதான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம இந்த பூமிக்கு ஒப்பாக தான் நம்ம இங்க மண்ணுக்கு ஒப்பாக தான் நம்ம இங்க உடம்புல எடுத்துக்கிற விஷயம் வந்து நிலத்துல ஸ்பிரீன் ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த உறுப்பு தான் இந்த நிலத்துக்கு ஈக்குவலா எடுத்துக்கிறது, இந்த பூமிக்கு ஈக்குவலா எடுத்துக்கிறது. சோ இதோட தன்மை எப்படி இருக்குன்னா ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசையோட தன்மையில இருக்கு. இப்ப நம்ம உடம்புல குடல் இருக்கு, ஸ்பிளீன் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, யூரினரி கிளாண்ட் இருக்கு, யூட்ரஸ் இருக்கு. இது எல்லாமே ஏதாவது போட்டு தச்சா வச்சிருக்கோம் இல்ல இல்ல, அங்கங்க அப்படி எப்படி இருக்குல்ல. நாம குட்டி கருணாடிக்கிறோம், ஓடுறோம், மேல இருந்து குதிக்கிறோம், எல்லாம் பண்றோம், அதுல ஏதாவது பாதிப்பாயிருச்சு ஏன் ஆகுது? இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கிளீனோட ஈர்ப்பு விசை, அது அந்த இதை அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருக்கும். நான் சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இறங்கிய மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது குடல் இறக்கம், இல்ல யூட்ரஸ் கொலாப்ஸ் ஆகுதா, இல்ல யூரினரி பிளாடர் கொலாப்ஸ் ஆகுதா, இல்ல போன்ல இறுகி இருக்கிறது விலகி இருக்கா, இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சொல்றேன். இங்க உள்ள பிரச்சனை அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஒரு பொருள் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கும் அதே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஸ்பிளீன் தான். ஓகேங்களா? சோ இந்த விஷயம் ஓரளா சொல்றேன், பின்னாடி வரும்போது இன்னும் டெப்தா இன்னும் பார்ப்போம். ஓகேங்களா? நீ நெருப்புன்னு ஒரு விஷயம், விளக்கு விஷயம் வந்ததுனால நான் இந்த இடத்துல அது சொல்லலாம்னு நினைச்சேன். சோ இதை அவங்களால முழுமையா கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது. அதே மாதிரிதான் காற்றோட தன்மையும். நம்ம பின்னாடி மூச்சு பிடிப்புன்னு சொல்றோம் இல்லையா, பின்னாடி மூச்சு பிடிப்பு இருக்கும், நெஞ்சில செஸ்ட் பெயின் சொல்லிட்டு பயங்கரமா போயிருப்பீங்க. ஆஞ்சியோம்லாம் அவன் எல்லாம் பார்த்துருவோம். செஸ்ட் பெயினுக்கு ஸ்கேன் எடுத்துருவாரு, செஸ்ட் பெயினுக்கு ஸ்கேன் எடுத்துருவாங்க, உள்ள எல்லா ஆஞ்சியம் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
ஆனா இது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது எல்லாமே ஒருத்தருக்கு இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. போன கிளாஸ்ல அதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். செஸ்ட் பெயின் சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஞ்சியம் பார்த்தாங்க, எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம இது டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க. சின்ன பிளாக் இருக்கு, ரொம்ப நாளாவே இருக்கு போல இருக்கு, ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டாங்க. 4 லட்சம் செலவு பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த பிளாக் அவருக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமா இருந்தது, ஒன்றும் ஆகல. உடல் அதுவா இயங்கிட்டு தான் இருக்கு, இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகவே. ஆனா அவங்களுக்கு போயிட்டு இதை பண்ணிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அது வந்து ஒரு காற்றோட செயல்பாடு, காற்றோட அழுத்தம் காரணமாக இருக்கலாம். ஏன்னா நுரையீரல் காற்றோட செயல்பாட்டுல ஒரு மாற்றம், உதர விதனத்துல ஏதோ ஒரு மாற்றம், காற்றோட செயல்பாட்டுனால மாற்றம். இல்ல பின்னாடி எலும்பு கடையில நம்ம கோல்மர கடையில போய் காற்று போய் நின்றுச்சுன்னா மூச்சு பிடிப்பாரு, முன்னாடி மூச்சு குத்துன்னு சொல்லுவோம், அதெல்லாம் குடிச்சுக்கிறோம். அதெல்லாம் அவங்க போய் என்ன டெஸ்ட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. காத்து கண்ணுக்கே தெரியாது, அது ஸ்கேன் பண்ணவே முடியாது, தெரியாது. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுருப்பாங்கன்னா அவனுக்கும் தெரியும், உட்கார முடியாது, நிமிர முடியாது, படுக்க முடியாது. சில பேருக்குலாம் உடல்ல எங்கே அமுக்கினாலும் கேஸா வரும். உடல் அமுக்கி பார்த்தீங்கன்னா ஏப்பம் போடுவாங்க, இல்லைன்னா அவானம் போடும். அந்த மாதிரி தன்மையில உள்ளவங்கலாம் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களால உணர முடியாது. இதுவாக 50% கிட்ட அவங்களால பார்க்க முடியுது. ஏன்னா நுரையீரல் விரிவடையுது இல்லையா, எவ்வளவு காற்று இன்டேக் எடுக்க முடியும், எவ்வளவு காற்று அவங்களால வெளிவிட முடியும் ஒரு தன்மையில அவங்க. நீங்க ஏறி எடுக்கிற லங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, நீங்க எடுக்கிற ஏரோட அளவு பத்தல, அதனாலதான் நீங்க சோர்வா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா இங்க ஒரு விஷயம், ஆதாயம். ஆதாயத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு விஷயத்துல நம்ம ஆதாயத்துல நம்ம மூளை அதோட கண்ட்ரோல்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் மூளைக்கான ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்கு. லாஸ்ட் டைம்ல அம்மாவுக்கு சஜஸ்ட் பண்ணேன், மூளை சார்ந்து ஏதாவது விஷயம் படிக்கணும்னா சுஜாதாவோட புக்ஸை படிக்கணும். அப்படியே நம்ம பேச்சு வழக்குல என்ன இருக்கோ அப்படியே அவர் எழுதியிருப்பார். அது மாதிரி எளிய முறையில புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து அவங்களால இன்ன வரைக்கும் பெர்ஃபெக்டா சொல்லவே முடியாது. ஒருத்தன் கோமால போயிட்டான்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும், தானா எந்திரிச்சு. இதுதான் அவங்களோட இது. நாம கோமால உள்ளவனு எந்திரிக்க வைக்கவே தான் நாம முயற்சி பண்ணுவோம். அவங்க வந்து அவங்களா எந்திரிக்கணும் தான் சொல்லுவாங்க. மூளை செயல்பாடு குறைஞ்சிருச்சுன்னு வைங்க, பிரெயின் டெட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும் தான் சொல்லுவாங்க. தாராளமா எல்லாத்துக்குமே பண்ணலாம். கோமா அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. நம்ம இந்த அடிப்படை தத்துவம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதுல இன் யாங்னு வரும். இன் யாங்னா ஒண்ணு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது ஒண்ணு வெப்பம், இன்னொன்னு குளிர். இவங்களுக்கு வந்து முழுமையான குளிரை நோக்கி போயிட்டாங்க, இருமையா டார்க் கோர்ஸ்ல போயிடுச்சு. அவங்களுக்கான வெப்பத்தை உடலை உருவாக்குற வேலையை பண்ணோம்னா அவங்க கோமால இருந்துங்க பேரலைஸ், கோமா இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து எதிர்த்து வந்துருவாங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, அவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நான் அங்கே ஆக்சுவலா மறைமலை நகர்ல இல்லம்மா, மறைமலை நகர்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இப்ப கூட கிளாஸ் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்க மூலமா கூட எனக்கு அவங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர்ல கொடுங்க, எல்லா டீட்டெயில் கொடுங்க, நான் அவங்க மூலமா நேரில் போய் பார்க்க முடியுமான்னு பார்க்க சொல்றேன். கலைவாணன் தெரியுமா? அப்ப நான் அதான் கலைவாணன் தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன். நான் அங்கதான் வாரத்துல 2 நாள் அங்கேதான் இருக்காங்க. அவர் தான் முடிச்சிட்டாரு, டிப்ளமோ நட்டு படிச்சிருக்காங்க. சொல்லி கொடுத்த பெரிய விஷயம் கிடையாது. இல்ல அவர் ஏற்கனவே சித்த மருத்துவர், யோகா வேற பயிர்ந்திருக்காரு, அவர் படிக்காத கலைகளே கிடையாது, 7-8 சர்டிபிகேட் வச்சிருக்காரு. இல்ல இல்ல அதுக்கு சொல்ல, அவர் அதோட சேர்ந்து இந்த கலையும் சேர்த்து கத்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா செயல்படுவார் சொல்றேன். ஆமா, ஞானோதயம் இது நடந்துட்டு இல்ல பண்ணலாம், சாட்டர்டே பண்றதா கூட நான் தயாரா போறேன்.
இல்ல ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா தாராளமா 10 பேருக்காக சாட்டர்டேவும் we are ready to pay. But she came and I can ஒரு update குள்ள I can also accommodate. No issue. அது ஃபர்ஸ்ட் இயர் அப்படிதான் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் பண்ண பேசுறாங்க. அப்போ இன்னொன்னு ஓகே ரைட். சோ இதே மாதிரி தான் நாம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். இந்த ட்ரீட்மெண்ட் இன்னும் ரொம்ப சிம்பிளா, அதாவது என்ன சொல்றது, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மூணு விஷயத்துல நம்ம உணர்வோம். ஒண்ணு நாடி பரிசோதனைன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அது காட்டி கொடுத்துரும் அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு. இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாவே வாய் மூலமா சொல்லுவாங்க, அதை நாம பார்த்துக்குவோம், புரிஞ்சுக்குவோம். மூணாவது விஷயம் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அண்ட் வாழ்வியல் ஆம்பியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இல்ல அதான் ஆகாயத்துல அவங்களால எதுவுமே கொண்டு வர முடியாது. நம்ம நாடி பரிசோதனைல அதையும் கண்டுபிடிச்சிடலாம் தான் நான் சொல்லுவேன். இந்த மருத்துவ முறையில இது எல்லாத்தையுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நாடி பாத்தீங்கன்னாலே ஒரு லிவர்லயோ கால் பிளாடர்லயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஆகாய குதத்தோட மூளையோட சம்பந்தப்பட்ட ஒரு குரூப், அங்க ஏதோ பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். அந்த எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு வழிமுறையை வந்து நமக்கு இந்த மருத்துவம் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத இதுல நம்ம சொல்ல வர்றது. இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேப்பர்ஸ் தேவையில்லை, நாடியில தான் முறையில தான் கண்டுபிடிக்க போறோம். நாம கொடுக்குற ஊசிலையும் எந்த வித பக்க விளைவும் கிடையாது, மருந்தா எதுவும் நம்ம கொடுக்க போறதில்லை. நாம கொடுக்குற ஊசி உடம்பு தன்னைத்தானே சரி செய்ய போகுது, இவ்வளவுதான். ஓகேங்களா, சோ அப்படிங்கிறப்போ இதுல உள்ள அந்த பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா நாம அதை உணர்ந்து ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். அதுதான் நம்மளுடைய மருத்துவத்துக்கும் மற்ற மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற மருத்துவத்துல ஏதோ ஒரு வகையில இன்டேக்கா ஏதோ ஒரு மருந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு பொருட்களோ உள்ள கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது வேற ஏதாவது பக்க விளைவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம மேக்சிமம் அதை பண்றது ஒன்லி மயிரிழை ஊசிகளை மட்டுமே பயன்படுத்தி உடலை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுனா ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாம கொடுக்குறோம். நம்ம மருத்துவம் செய்யறோம் இல்லையா, நம்ம இப்ப நம்ம இந்த எண்வகை தேர்வுன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, கிளி மொழி இந்த மாதிரி நிறைய விஷயம். ஒருத்தர் நடந்து வராருங்களேன், அவரை பார்த்த உடனே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடணும் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லையா. ஒருத்தர் பேசினாருங்களேன், பேசுறத வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தர் பேசும்போது இப்ப நான் கடியந்து பேசுறேன், நான் பேசுறேன் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஆடியோவா கேட்குது இல்லையா, இது நல்லா பலமா நுரையீரல் நல்லா பலமா இருக்கு, அதனால வந்து நல்ல வாய்ஸ் கொடுத்து பேச முடியும். ஓகேங்களா, இதே ஒருத்தர் குரல் மெல்லிசா பேசுறாங்க, சோ அவங்களுக்கு கபத்திலேயோ வாதத்திலேயோ ஏதோ பிரச்சனை, குரல் கம்முது இருக்கோ, குரல்ல பேச முடியல, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்போ அவங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள்ல வாதம் பித்தம் கபம் நம்ம பிரிப்போம் இல்லையா, அதுல வாதத்திலேயோ கபத்திலேயோ ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம அதுல அறிஞ்சிக்க முடியும். இன்னொருத்தர் அங்கிருந்து நடந்து வர்றது, அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி நல்லா கையை வீசி ஒரு போல்டா கெத்தா இதான் நடந்து வரானீங்களே, நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சோம் மனுஷனுக்கு நுரையீரல் பக்காவா இருக்கு, ரிஸ்கா நடந்து வர்றாரு, நடக்கவே முடியாம துணிச்சு போய் வராங்க. அப்ப அவங்களுக்கு லங்ஸ்ல ஏதோ பிரச்சனை, மூச்சு திணறல் மாதிரி இருக்கு, நடக்க முடியல. ஓகேங்களா, பட் மூச்சு திணறலுக்கு லங்ஸ் மட்டும்தான் காரணம் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் அந்த தன்மையை உருவாக்கிருக்கலாம். ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியா இருந்தா கூட நடக்கும் போது மூச்சு திணறல் மாதிரி ஒரு விஷயம் வரும், அவங்களால போல்டா நடக்க முடியாது. லங்ஸ்ல சளியோட தன்மை அல்லது லங்ஸ் லிக்விட் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமா இருக்கு, நிறைய மூச்சு நம்ம இன்டேக் எடுக்க முடியலன்னு அந்த மாதிரி தன்மை வரும். ஓகேங்களா, சோ இத பார்த்த கூட அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்த உடனே கூட நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம நாடியில உணர்றோம் இல்லையா, நம்ம நாடியில உணரும் போது நோய் நிலையை மட்டும் உணர முடியாது, உணர போறது இன்னும் இன்டெப்தா நான் சொன்ன மாதிரி ஒருவரோட வேறு மாதிரி நல்லா கூர்மையா டெப்தா நம்ம இந்த கல்வியை கற்றுக்கிட்டோம்னா ஒரு நாடியை குடிக்கும் போது அவருடைய குணாதிசயம் என்னங்கிற மூலம் நம்மளால புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட குணாதிசயம் வந்து முக்கியம். இன்னொன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய வாழ்விடம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ என்னோட வீடு இருக்கு, என் வீட்டை சுத்தி ஒரு அரசன் வரான், வீட்டு வாசல்லே அத்திமரம்,
வேப்ப மரம் இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் பிரிஸ்கா இருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் மருத்துவத்துக்கு வர்றாரு, சார் நான் ரொம்ப சீக்கிரமே டயர்ட் ஆயிடுறேன், என்னால முடியல, ஒரு அளவு தான் என்னால வந்து ஒரு நாள் எந்திரிச்சோன்னா காலையில எந்திரிச்சோன்னா நல்லா பிரிஸ்கா இருக்கு சார், அதுக்கப்புறம் என்னால முடியல, டயர்ட் ஆயிடுறேங்கிறாரு. உடல் ரீதியா பார்த்துட்டோம், பெருசா அவங்கள சாப்பாடு எல்லாம் பக்காவா வச்சிருக்கோம், பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பக்காவா வச்சிருக்காரு, இருந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்மால் டெஸ்டின் சத்துக்களை நல்லாவே தான் உறிஞ்சப்படுது, இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர் வாழ்கின்ற வாழ்விடம் இருக்கு இல்லையா, அதுவே அவருக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். எப்படின்னா இப்போ அவர் இருக்கிற இடத்தை சுத்தி ஒரு புளிய மரமோ இல்ல கருவேல மரங்களோ நிறைந்த ஒரு பகுதியில் அவர் வாழ்றான்னு வைங்களேன், இந்த மரங்கள்லாம் அதிகப்படியான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே அதிகமா உள்ளிட்ட ஒரு தன்மை இருக்கும், ஆக்சிஜன் லெவல கம்மியா கொடுக்குற ஒரு விதமான கை கட்டாது. நான் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன், இதை முடிச்சுட்டு சொல்றேன், ஓகேங்களா? அவங்களுக்கு எடுத்துக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியா இருக்கும். இப்ப சொல்லுங்க, சோர்வுங்கிறது ஒரு வருமா வராது. சோ ஒருத்தருக்கு நம்ம மருத்துவம் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வியல் அவருடைய இருப்பிடம் சார்ந்த விஷயங்களும் நம்ம கருத்துல கொள்ளும், ஓகேங்களா? கையை கட்டாததுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் கையை கட்டிட்டு இருக்கோம், நேச்சுரலா ஒரு சாமிகிட்ட போய் நீங்க ஒண்ணு வேண்டுறீங்க, இப்போ முஸ்லீமா இருக்கட்டும், நமாஸ் பண்றாங்க, கிறிஸ்டினா இருக்கட்டும், கீழே முட்டி போட்டு வேண்டுறாங்க, நாமளும் வேண்டும் போது எப்படி வேண்டும், ஒரு விஷயம் கேட்கும் போது எதையும் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, நல்ல விஷயங்களை படிக்கணும் தெரிஞ்சுக்கும் போது, நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ள போய் மனனம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கையை விரிச்சு அதை அலோ பண்ணணும். எப்போ ஒரு விஷயம் கெட்ட விஷயம் நீங்க பேச போறீங்க, நம்மகிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ கையை கட்டிட்டு பேசணும். நாம மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்ச ஒரு விஷயத்த கையை கட்டிட்டு ஒப்பிச்சு, ஏன்னா நம்மகிட்ட இருந்து அது போகக்கூடாது. ஆனா நம்ம ஒரு விஷயத்த பெற்றுக்கிறணும், நம்ம அதிகமா வாங்கிக்கிறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கையை விரிச்ச நிலையில இருக்கணும், கையை கட்டாது. ஒருவேளை கையை கட்டினா நான் சொன்னது உங்களுக்கு கேட்காது, நாளைக்கு மறந்து போயிடும். நம்ம இவரு கர்ணனுக்கு சாபம் கொடுத்த மாதிரி தான், அனைத்து தேவையான நேரத்தில் மறந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும், ஓகேங்களா? நான் சாபம்லாம் கொடுக்கல, அதுதான் உண்மை. நம்ம கண்ணுக்கு தெரியாத காற்றை நாம வந்து தடை செய்யணும். ஸோ நம்ம காற்றுல, அதாவது பல சித்தர் பெருமக்கள்லாம் இருக்காங்க, அந்த காலத்துல நிறைய சித்தர்கள் வாங்கினாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்கன்னு நம்ம போறோம், நம்மளை பத்தின விஷயங்களை நம்மளுக்கு இருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நம்மளுடைய பல விஷயங்களை அப்படியே ஒப்பிக்கிற நிறைய பேர் பார்த்துருக்கோம். நீ என்ன புக்கு சமீபத்துல படிச்சீங்கன்னு முதற்கொண்டு ஒப்பிப்பாங்க, அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிறாங்க? இந்த ஓப்பன் ஏர் தான் வந்து பெஸ்ட் லைப்ரரி. நீங்க எல்லாமே மனம் விட்டு வெளியில சொல்றீங்க இல்லையா, வெளியில கேட்கறீங்க, பேசுறீங்க, நீ உங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த காற்றுல விழுந்துகிட்டு தான் இருக்கும். அவங்களுடைய ஞான திருஷ்டிக்கு அவங்களால காற்றிலிருந்தே அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு புத்தகம் சார்ந்த ஒரு விஷயங்களை சொல்றீங்கன்னா, சில ஞானியா இருந்தாங்கன்னா அந்த புத்தகத்தோட முன்னுரை மட்டும் நீங்க சொன்னா போதும், அந்த புத்தகத்தோட கரு என்னங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் காற்றுல இருந்தே அவங்களால பெற முடியும், அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க. நம்மளும் அந்த நிலைக்கு போகலாம், அதுக்கான முறையான பயிற்சியும் தெளிவான பயிற்சியும் கூர்மையான ஞானமும். அதனாலதான் அதெல்லாம் அழிக்கவே இல்லை, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையா நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒரு நோயை கூட இப்ப நம்மளால நமக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடய பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம இருக்கோம். திருமூலர் அப்பயே வந்து சொல்லியிருக்காரு, உள்ளே ஒரு பொருளை கண்டேன், அதாவது ஒரு இறைவனை உள்ளுக்குள்ள பார்த்திருக்காரு. இறைவன் உள்ளுக்குள்ள எப்படி வாழ்வார்னா அணுவிலும் அணுவாய். ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒரு அணு என்ன சைஸ் இருக்குமோ அந்த இதெல்லாம் ஜோதி வடிவில் உள்ள இருப்பாரு. அவரையே அவரால் பார்க்க முடிஞ்சுன்னா, திருமூலரால அந்த கடவுளை பார்க்க முடிஞ்சுன்னா நமக்கிட்ட உள்ள நோயையே நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கான ஞானம் நாம பெறலாம், அவ்வளவுதான். நம்ம மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. இப்போ
இந்த அக்குபஞ்சர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு நோய் புரியலைன்னா அது உங்க தப்பு. இது தெரிஞ்சுக்கல, அதனால உங்களுக்கு தெரியலங்கிறது உங்க தவறு கிடையாது. இப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஓகேங்களா? அந்த விஷயம் நம்ம தெளிவா இதுல ஒவ்வொரு விஷயங்களும் போயிடலாம்.